டீப்ரமோட் பண்ண மாட்டாங்க. எம்ஓஎஸ் தாங்க. ஏதாவது டெல்லி அரசியலுக்கு மாத்துவாங்கல்ல. பிரதமரே என்ன சொல்லிட்டாருன்னா, பீகார் தேர்தலை மனதில் வைத்து பீகார் மற்றும் பிற மாநில தேர்தல்களை மனதில் வைத்து மத்திய மந்திரி சபை மாற்றி அமைக்கப்படுகிறது 2 நாளைக்கு முன் தான் சொன்னார். மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்னா எம்ஓஎஸ். எம்ஓஎஸ்னா ஒரு சிக்கல் தான். எம்பி ஆகிறதுக்கான ஸ்பேஸ் வந்து 2025 கடைசி வரைக்கும் இல்ல. மொத்தம் 12 தாங்க வேக்கண்ட் ஆகுது ஓவராலா. தமிழ்நாடு 6, 4 திமுக, 2லயும் 1 அதிமுக ஷூரா வரும். அதிமுகவுக்கே 2வது இடம் பிடிக்கணும்னா பிஜேபி 4 ஓட்டும், பாமக 4 ஓட்டும் தேவை. மொத்தம் 234ங்க. 6 தொகுதி இங்க வேக்கண்ட். அப்படின்னா 39 வேணும் ஒரு சீட்டுக்கு. இல்ல செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை கால்குலேட் பண்ணணும். அப்போ பிஜேபி 4 ஓட்டும், பாமக 4 ஓட்டும் இல்லைன்னா அதிமுகவுக்கே இடிக்கும் 2வது இடம். அப்படி இருக்கும்போது அவங்க எங்க இருந்து வந்து இன்னொரு சீட்டை அண்ணாமலைக்கு விட்டு கொடுப்பாங்க. அண்ணாமலைக்கு விட்டு கொடுக்கறதுங்கிறது மீண்டும் வந்து தொல்லையை வரவழைச்சுக்கிறதுக்கு சமம்லாம் எடப்பாடி நினைப்பாரு. வேற மாநிலத்துல 4 சீட்டு மொத்தம் 12, 6 தமிழ்நாடு, 4 வந்து ஜேஎன்கே பழைய ஜம்மு காஷ்மீர். அதெல்லாம் வேற வெளியாலே உள்ள விட மாட்டாங்க அவங்க. 2 அசாம். இந்த 2ல வேணா நீங்க சொல்ற மாதிரி வேற மாநிலத்தில இருந்து 1 அகாமடேட் பண்ணி கொடுக்க முயற்சிக்கலாம். ஆனா இப்போலாம் வந்து இருக்கிற வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற அந்த மாநில உணர்வெல்லாம் வச்சு பார்த்தா வெளியால உள்ள விடுவாங்களான்னு சந்தேகம். ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு. 6 மாசம் எம்பியா இல்லாமலே ஒரு மத்திய மந்திரியா இருக்கலாம். அப்ப 6 மாசம் இருக்கும்போது பீகார் தேர்தல் முடிஞ்சு போகும். அடுத்த வருஷம் இப்ப இது ஜூன் மாசம் அவர் மத்திய மந்திரி ஆனா கூட அடுத்த வருஷத்துக்கான அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். நடுவுல ஒரு காலகட்டத்திலங்க 80கள் நினைக்கிறேன் மத்திய மந்திரி ஆயிட்டாரு ஒருத்தர் வட மாநிலத்துல இருந்து. 6 மாசமும் ஆயிடுச்சு, எம்பி ஆக முடியல. அப்ப என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க அவரு? ராஜினாமா பண்ணிட்டு திருப்பியும் மத்திய மந்திரி ஆயிட்டாரு. ஒரே ஒரு நாள். அவ்வளவு நடந்து இந்திய உதாரணம் தான் இது நான் சொல்றது.